வணக்கம் நண்பர்களே. நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறாரு. அண்ணா ஏடிஎம்கே இன்னுமே மேலே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ணாமலை. நான் அமித்ஷாட்ட அவர்கிட்ட சொன்னதுனால நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். எனக்கு 2 செகண்ட் போதும் இவங்க தாக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. அது இன்னொரு இடத்துல சொல்லும்போது கன்று வச்சு யாருமே நீடிக்க வைக்க முடியாது கட்சியில் துப்பாக்கி முனையில் அப்படின்றதே சொல்கிறார். பொறுத்திருப்போம் அப்படிங்கிறதே சொல்கிறார். இந்த பொறுத்திருப்போன்னா ஏடிஎம்கே பதிலடி கொடுக்கறதுக்கும் வச்சுக்கலாம். மேலே ஒன்றுமே செய்யாமல் அரகுர தலைவர்லாம் பலவித போஸ்ட்டு வாங்கி போகும்போது இவர் 18% வாங்கி இன்னுமே தரலன்னு போது நீங்கள் பொதுச் செயலர் போடலாது உங்கள் பொறுப்பு அகில இந்திய லெவலில் அவர் இதையும் சொல்கிறாரு. என்ன இங்கே தென் மாநிலம் பார்க்குறதுக்கா? அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கே தான் பார்க்கணும், தமிழகத்தில் 2 திராவிடத்தை ஒழிக்கணும், ஊழலை அதையும் சொல்கிறாரு. அப்போ அங்கங்கே அமைப்பெல்லாம் தோண்டி வருது, தோன்றிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அன்பு கூட்டம் பல விதமாக. ஸோ இதில் என்ன வருது இப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இவர் சொன்ன கூற்றை வச்சு தான் நான் எதுக்கு பிஜேபியில் தான் இருக்க போகிறேன், எங்கே போகிறேன்னு சொல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லாமல் இது பண்ண போகிறேன்னு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறார் இதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் சமீபத்தில் ஏதோ ஒன்று இலையோடுது, அது என்னன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது. இவர் இப்போது அமித்ஷா சொன்னதான் பேசாமல் இருக்கேன்றது, ஏடிஎம்கே தாக்க மாட்டானா அப்படின்னு ஒரு பக்கம் இந்த ஜெயந்திக்கு போயிட்டு வந்ததில் பசுமொன்னார் செங்கப்படி அடியோடு நீக்கியிருக்கா அப்படி எடப்பாடிக்கு ரெட்டையிலே இருக்கோ இல்லையோ கட்சி வச்சுட்டு என்ன வந்துட முடியுமா? அவரே ப்ரெஸ் மீட்டில் 10 தடவை தோற்றவர் எங்கே இது மாதிரிலாம் சொல்கிறாரு. வெறும் கட்சி வச்சுட்டு முடியுது இல்லை ஸ்டாலினுக்கா எல்லாம் வாழ் பிடிக்கிறாங்க வர்றதுக்கு அப்படின்னு தெரியல. இல்லை அந்த கூட்டில் ஒன்று கொஞ்ச நாளாக கலண்டு போய் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்படி நிலைமை. இப்போ கூட பாருங்கள், அமைச்சர் எம்எல்ஏலாம் ஸ்டாலின் நீக்கினா அதை கொத்தி எடுக்கலாமான்னு கொண்டு போய் நுழைக்கலாமான்னு பார்க்குற அப்படி விஜய். ஏகப்பட்ட குழப்பம் வரப்போகுது இதில் யார் மீன் பிடிக்கிறா, இல்லை எங்கேருந்து யார் எமர்ஜ் ஆகி வரப்போகிறான்றது தெரியல. நம்ம பார்க்குறப்ப எடப்பாடியும் கிடையாது, ஸ்டாலின் இல்லை, ஸ்டாலின் அவர் இருக்கும் போதே உதயநிதி அது நடக்குமான்னு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு. அதனால் ஏகப்பட்ட குழப்பம். அணி மாறினாலுமே நாளைக்கு எந்த கட்சி வருதோ அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள் ஷிண்டே மாதிரி வராரா, இப்படிலாம் தான் 26 போகுன்றாங்க கணிப்பாளர்கள். இப்போ ஃப்ரண்ட் ரன்னர்லாம் ஃபார் ரன்னராக இருப்பாங்களான்னு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு நிலமை. ஸோ அதில் தான் இப்போது இவர் சொல்கிறது எங்கே போகும் இது கடையில். இந்த செங்கோட்டையன் போய் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை பேக்கப்பு. அவர் போய் பண்ணிட்டு சேர்ந்து என்ன பிரயோஜனம்? மோடி இந்த எடப்பாடி கட்சியே அது 15% இருக்கா என்னன்னே தெரியல.